2014 இந்த பணவீக்கம் அப்படிங்கிறது 10% இப்போ வந்து 4-4.5க்குள்ளேயே போயிட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம். இந்த பணவீக்கம் உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஜிடிபி எவ்வளோ முக்கியமானதோ அதே மாதிரி பணவீக்கம் முக்கியமானது. இந்தியாவுடைய பொருளாதாரமே எப்படி இருக்குங்கிறத வச்சுட்டு இந்த பணவீக்கம் மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அண்டர் கண்ட்ரோல். 2014க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 10% 11% சாதாரணமாக போயிருந்துச்சு. இப்போ நார்மலாக 2014 10% இருந்த பணவீக்கம் அது வந்து பாதி தான் வந்து நிற்குது. 4.5லேருந்து 5 தான் நிற்குன்னு திரு சிதம்பரம் போன்ற மிகப்பெரிய மேதாவிகளுக்கு இதோடைய வாய்ப்பு புரியும். இப்படி கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டங்கிறது புரியும். அதை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் புரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 4 இருந்துச்சு, அடுத்த வருஷம் 7 இருந்துச்சு, அடுத்த வருஷம் 9 இருந்துச்சு, அடுத்த வருஷம் 6 இருந்துச்சு. அப்படிங்கிறது வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அர்த்தம். நான் என்ன நல்ல நினைவிற்கு திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்து நிதி அமைச்சராக இருந்தபோது இந்த Y2K ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. அப்போ வந்து நிறைய ரிசெஷன்லாம் வந்து ஓடிட்டு இருந்துச்சு பின்னாடி. அப்போ இந்த ரிசெஷன் வந்தபோது அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த விஷயத்தை ரொம்ப கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறோம், கண்காணித்துக் கொண்டே இருக்கிறோம், பார்த்து கொண்டே இருக்கிறோம்னார். ஆனால் என்ன செஞ்சாங்கன்னே தெரியல. லக்கிலி இது ஓவர் கம் ஆயிடுச்சு. அப்புறம் சொன்னாங்க இந்திய பெண்கள்லாம் வந்து நிறைய சேர்த்து வச்சிருந்தாங்க, அதனால வந்து தாய்மார்களுடைய சேமிப்பினால தப்பிச்சு அப்படின்னாங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன செஞ்சுங்கிறது தெரியல. அப்போ தான் நம்ம சொல்கிறோம் இந்த பணவீக்கம்ங்கிறது முன்ன பின்ன ஏறி இறங்கி வரலாம், நம்ம அது பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அப்போ வந்து 5% கீழே தக்க வச்சு நிற்கிறது அது நிச்சயமாக ஒரு ஸ்டாம்ப் பேப்பருக்குள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி பொருளாதார அறிவை வந்து நம்ம எழுதிடலாம் அப்படின்னு விமர்சிக்கப்பட்ட திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் 14க்கு முன்னாடி வரைக்கும் 10%க்கு மேலே இருந்த பணவீக்கம் இப்போ வந்து அதுக்கு பாதி தான் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம்.